அன்புடன் ஒரு மினி விளாக் பார்க்கலாங்களா? சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபிங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் சோயாவை ஹாட் வாட்டரில் சோக் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த அளவுக்கு சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 கொத்து கருவேப்பிலை, இது நல்லா பொரிஞ்சதையும் சாப் பண்ண ஆனியனையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. அடுத்து நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த சோயாவை இந்த மாதிரி இறுக்கி பிழிஞ்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை கோர்ஸாக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி 2 தடவை பல்ஸ் மோடு விட்டு எடுத்திங்கன்னா போதுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சோயாவையும் ஆட் பண்ணி ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கணும். அப்படின்னாக்க சூப்பரான கிரேவி ரெடி. இதுக்கு அதிகமாக தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லைங்க. தெளிச்சா போதும். 3 நிமிஷம் வெந்தால் போதுங்க. அவ்வளோதாங்க. இப்போது நம்ம சூடான சாப்பாட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்தோம்னா சூப்பரான சோயா சங்க் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இது சாப்பிட்றதுக்கு மட்டன் கீமா ரைஸ் மாதிரி செம்ம டேஸ்ட்டாக. லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாங்க. 10 நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் சிம்பிளான லஞ்சுக்கு காரணம் இன்றைக்கி நம்ம ஸ்னோயியோட அக்காவுக்கு பர்த்டேங்க. இன்வைட் பண்ணியிருந்தாங்க, ஈவினிங் வந்துருங்கன்னு சொல்லிட்டு. பாருங்களேன், ஸ்னோயிக்கு அழகாக ஹேர் கட்லாம் பண்ணி குளிக்க வச்சு புதுசாக ட்ரெஸ்லாம் போட்டு விட்டு க்யூட்டாக இருந்துச்சுங்க. அங்கே டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நம்ம வீட்டில் தான் கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க. க்யூட்டாக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் கேக் கட்டிங் பண்ணும்போது அழகாக ஸ்னோயும் கூட்டிகிட்டு போய் ஃபேமிலியை பக்கத்தில் நிற்க வச்சு கேக் கட் பண்ணாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஃபைனலாக கேக்லாம் கட் பண்ணிவிட்டு அங்கேயே எங்களுக்கு டின்னரும் ப்ரொவைட் பண்ணாங்கங்க. சூப்பராக டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கும் வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.